இன்னைக்கு நீங்க பார்க்குற விஷயங்கள், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், இதெல்லாமே எங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுமார் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் இந்த பாயிண்ட், இந்த சிங்குலாரிட்டி மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை, டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை, வெறும் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்டோட சைஸ் கூட ஆட்டமை விட சின்னதா இருக்கு. பட் ஆனால் இதனோட டென்சிட்டியும் டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்மெஷரபிள். இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது மூலமா தான் நம்மளோட யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிரியேட் ஆன உடனே எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆட்டம் சைஸ்ல இருந்தது ஒரு சில மைக்ரோ செகண்ட்க்கு அப்புறம் ஒரு மார்பிள் சைஸுக்கு மாறுது. ஒரு மார்பிள் சைஸ்ல இருந்தது இன்னொரு சில மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்த் சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறுது. அது அப்படியே சோலார் சிஸ்டம், அப்படியே மில்கிவே கேலக்சி, அந்த மாதிரி ஒரு சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து என்னானமஸா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு யூனிவர்ஸ்குள்ள இருக்க எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேட்டரா கன்வெர்ட் ஆகுது. முதல்ல சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், குவார்க்ஸ் போன்ற பார்ட்டிகல்ஸ்லாம் உருவாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த குவார்க்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் போன்ற பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இப்போ நான் சொன்னது எல்லாமே யூனிவர்ஸ், அதாச்சும் அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த பிக் பேங் நடந்து ஒரு 1 செகண்ட்குள்ள இது எல்லாமே நடந்து முடிகிறது. இதுக்கப்புறம் வர ஃபேஸ் தான் நியூக்ளியோ சிந்தசிஸ் ஃபேஸ். இந்த நியூக்ளியோ சிந்தசிஸ் ஃபேஸோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 to 20 மினிட்ஸ்க்குள்ள நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கூல் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற லைட்டான எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வர ஃபேஸ் தான் ரிகாம்பினேஷன் ஃபேஸ். இந்த ரெகாம்பினேஷன் ஃபேஸோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேங்க்கு அப்புறம் ஒரு 3 lakh years கழிச்சு நடக்குது. இந்த ரெகாம்பினேஷன் ஃபேஸில் டெம்பரேச்சர் இன்னமும் கூல் டவுன் ஆகுது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட சேர்ந்து ப்ராப்பரான நியூட்ரல் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து முன்னாடி ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்ததுனால ஃபோட்டான்ஸ்னால சரியாக ட்ராவல் பண்ண முடியல. அதனால லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபாகியான நேச்சரில் இருந்துச்சு. ஸோ இந்த ரிகாம்பினேஷன் ஃபேஸில் தான் ப்ராப்பராக லைட் ட்ராவல் பண்ணி யூனிவர்ஸில் லைட் வர ஆரம்பிக்குது. இதே டைமில் உருவான மைக்ரோவேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு ரெமனண்ட்டாக இருக்குது. இதுக்கு பேர் தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளோட லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் ரேடியோவில் சேனல், ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் மாற்றும் போது பஸ் சவுண்ட் வருது, இல்லைனா நீங்கள் டிவியில் சிக்னல் வராதப்போ இருக்க அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1%, அட்லீஸ்ட் 1% வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வர ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா த டார்க் ஏஜ். இந்த டார்க் ஏஜோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 lakh yearsலேருந்து 150 million years உள்ள நடக்கிற பீரியட். இந்த டார்க் ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸில் எந்த ஒரு ஸ்டார்ஸும் இல்லை, எந்த ஒரு கேலக்சிஸும் இல்லை. யூனிவர்ஸ் இஸ் ஃபில்டு வித் டார்க் மேட்டர், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமோட கேஸ், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. 150 million to 1 billion years ஆஃப்டர் த பிக் பேங், இந்த டைம் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் ஆகி ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாரோட கோருக்குள்ளே நடக்கிற ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் ஹைட்ரஜன், ஹீலியமோட ஹெவியரான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்னால வெறும் அயன் வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியுது.
அதுக்கு மேலே இருக்க ஹெவியரான எலிமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ண அதுக்கிட்ட எனர்ஜி இல்லை. ஸோ அதுக்கு மேலே இருக்க ஹெவியரான எலிமெண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா மூலமாக ஃபார்ம் ஆகுது. சூப்பர் நோவானா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ஒரு ஒரு அதனோட எண்ட் ஸ்டேஜில் அது கிட்ட இருக்க எல்லா ஃபியூல்ஸும் பர்ன் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து சாகிற நிலையில் இருக்கும்போது நடக்கிற ஈவெண்ட் பேர் தான் சூப்பர் நோவா. இந்த சூப்பர் நோவானால கிரியேட் ஆகிற எனர்ஜி மூலமாக அயனை விட ஹெவியரான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற உயிரினங்களும் சரி, மற்ற நான் லிவிங் திங்ஸும் சரி, நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் மூலமாக தான் ஆனது. பிக் பேங்க் அப்புறம் 9 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் நம்மளோட சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.